ஹலோ விவாஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் ஏரியா அண்ட் வால்யூம்க்கான கிளாஸ் நம்பர் 3 தாங்க பார்க்க போகிறோம். 6வது 3வது பருவத்தில் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் 3.2வும் அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ், அதாவது மே சிந்தனை கணக்குகள்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் நமக்கு தேவையான ஒரு 5 கணக்குகள் மட்டும் மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க, ஜாலியாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்துருவோமா? செகண்ட் கொஸ்டின், 40 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில் மீதியுள்ள பக்கத்தின் சுற்றளவு என்ன? From one vertex of an equilateral triangle with side 40 cm and equilateral triangle with 6 cm side is removed, what is the perimeter of the remaining portion? ஒன்றுமே இல்லைங்க, சமபக்க முக்கோணம் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் மூணுமே ஒரே மதிப்பில் வந்து இருக்குன்றது தானே நமக்கான அர்த்தம். சரி, அப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட மதிப்பு வந்து ஒரு பக்கம் 40 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. அப்போ இங்கேயும் 40, இங்கேயும் 40, இங்கேயும் 40. ஓகே, ஒரே ஒரு கோட்டு, அதாவது ஒரு பக்கத்தில் இருந்து மட்டும் 6 சென்டிமீட்டரை நீக்கிறாங்களாம். ஏதோ ஒரு சைடை நீங்கள் எடுத்துக்கலாம். 6 சென்டிமீட்டர் நீக்கினா இது என்னவாக இருக்கும்? இப்போது 34 சென்டிமீட்டராக இருக்கும். இப்போது இதோட பெரிமீட்டர் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போது ட்ரையாங்கிள் முக்கோணத்துக்கான பெரிமீட்டர்னால் நம்ம என்ன ஃபார்முலாங்க நம்ம படித்தோம்? P = A + B + C இதானே நம்ம படித்தோம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூவோட பெரிமீட்டர் தான் போட சொன்னாங்களா. அப்போ 40 + 40, ஒரு பக்கம் மட்டும் என்ன இருக்குது நம்மக்கிட்ட? 34 இருக்குது. 40 + 40 எத்தனைங்க? 80. 80 + 30 எத்தனைங்க? 110. அது கூட இன்னொரு 4 இருக்குது. அப்போது 114 சென்டிமீட்டர். அவ்வளோதான், பெரிமீட்டர் கணக்கு நமக்கு டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? ஸோ அடுத்தது வந்து 4வது கணக்கு. ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. அப்பூங்காவின் சுற்றளவு 200 மீட்டர் எனில் அதன் நீளம் மற்றும் பரப்பளவு காண்க. ஸோ இது ஒரு ப்ரீவியஸாக கொஸ்டின்ங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்ததுமே ப்ரீவியஸாக கொஸ்டின் தான். The length of a rectangular park is 14 meter more than its breadth. If the perimeter of the park is 200 meter, what is its length? Find the area of the park. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பார்க் வந்து ரெக்டாங்குலர் ஷேப், செவ்வக வடிவத்தில் இருக்குது. அதோட லென்த்து பிரெத்தை விட 14 மீட்டர் அதிகமாங்க. சரிங்களா, பிரெத்தை விட எப்படி இருக்கா? அதோட நீளம் 14 மீட்டர் அதிகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரெத்து 2 மீட்டர்னா இதை விட 14 மீட்டர் அதிகம்னா லென்த்து 16 மீட்டர்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் 2ன்னு சேர்த்துக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா. சரி, இதோட சுற்றளவு பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 200 மீட்டர் கொடுத்துட்டாங்க. பிரெத்து வந்து கொடுக்கல. அப்போ அந்த பிரெத்தை வந்து எப்படி வச்சுக்க சொல்கிறாங்க? பிரெத்துன்னே தான் நம்ம எடுத்துக்க சொல்கிறாங்க. லென்த் வந்து பிரெத்தை விட 14 மீட்டர். ஏன்னா இங்கே பிரெத்துன்றதை ஒன்று ஆட் பண்ணுறதுனால என்ன பண்ணுறோம்? இங்கே பின்னே வச்சுக்கிறோம். சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு லென்த்தை கண்டுபிடிங்க. லென்த்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏரியா கண்டுபிடிங்க. இவ்வளோ தான். ஸோ சம் பார்க்கும்போது உங்களுக்கு இது என்னன்றது புரியும். சரிங்களா, பெருமீட்டர் கொடுத்துட்டாங்க. லென்த் வந்து பிரெத்தை விட 14 மீட்டர் அதிகம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு லென்த்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏரியாவை கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? பெரிமீட்டர் ஃபார்முலா தான் எடுக்கணும். ஏன்னா பெரிமீட்டர் வேல்யூ கொடுத்துட்டனால என்ன தான் எடுக்கிறோம்? பெரிமீட்டர் ஃபார்முலா தான் எடுக்கிறோம். பெரிமீட்டருக்கு 200 சப்ஸ்டியூட் பண்ணு. 2 × Lக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? பிரெத்தை விட 14 மீட்டர் அதிகம்னா இது இப்படியே தானே எடுத்துக்கணும். ப்ளஸ் பிரெத்தை அப்படியே வச்சுக்குவோம். இப்போ 200, இந்த 2 இங்கிட்ட வந்துச்சுன்னா ÷ 2. இங்கே B + B 2B + 14. இது என்னங்க ஆகும்? 200 2 அடித்தா இங்கே 100 அப்படின்னு கிடைக்குமா? சரி, இப்போ என்ன பண்ணலான்னா இந்த +14 இங்கிட்ட வந்துச்சுன்னா -14 வரும். இங்கே இருக்க 2B அப்படியே இருக்கும். ஓகேவா. சரி, 100ல் 14 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து என்ன வரும்? 86. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இங்கிட்ட வரும்போது டிவிஷனில் வந்து வரும். அப்போது B = இது என்னங்க வரும்? இது 1 2 2, இது 4 2 8, 3 2 6. அப்போது 43 மீட்டர். அப்போ பிரெத்து அகலம் எவ்வளோ கிடைக்குது? 43 மீட்டர் வந்து கிடச்சிருச்சு. இதை வச்சு என்ன பண்ணலாம்? நம்ம லென்த்து கண்டுபிடிக்கலாமா? அப்போ லென்த் = என்ன கொடுத்துருக்காங்க? B + 14 தானே. அப்போது 43 + 14 இப்படி தானே எடுப்போம். அப்போ என்ன கிடைக்கும்? 4 + 1 5, இங்கே 3 + 4 7. அப்போது 57 மீட்டருங்கிறது நமக்கான லென்த்து. இப்போ என்ன பண்ணலாம்? இதை கொண்டு வந்து L வந்து 57, B வந்து 43. சரிங்களா, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். இது என்ன வரும்? 3 × 7 21, 5 3s 15 17, 4 7s 28, மிச்சம் 2, 4 5s 20, இங்கே 22, 1 இங்கே 15 வரும், 1 2 4 வரும், இங்கே 2. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 2 4 5 1 மீட்டர் ஸ்கொயர். 2451 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள். தோட்டம் 5 மீட்டர் பக்க அளவுடைய சதுர வடிவில் உள்ளது. ஒரு தோட்டம். ஓகேங்களா. ஒவ்வொரு பக்கமும் 2 சுற்றுகள் கம்பியால் வேலி அமைக்க வேண்டும். மீட்டருக்கு 10 ரூபாய் வீதம். தோட்டத்தில் வேலி அமைக்க தேவைப்படும் தொகையினை காண்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சுற்றளவுக்கான மதிப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை × 2 போட்டாலே 2 சுற்றளவோட வேல்யூ வந்து கிடச்சிருமா? ரொம்பவே சிம்பிளான சம் தான்.
ஸோ அப்படியே இங்கிலீஷ்லேயே பாருங்கள். அதுக்கப்புறம் சம்குள்ளே போயிடலாம். Garden is in the shape of a square of side 5 meter. Each side is to be fenced with 2 rows of wire. Find how much amount is needed to fence the garden at 10 rupees per meter. ஸோ மொத்தமாக அதோட சைடு வந்து ஒரு 5 மீட்டர் இருக்குங்க. அதோட பரப்பளவு சுற்றளவு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா P = 4 × Aன்னு வந்து வரும். சரி, அப்போது 4 × Aங்கிறது 5 = மொத்தமாக அந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கக்கூடிய கார்டன் இருக்கு இல்லையா, மொத்தத்துக்கு 20 மீட்டர் இருக்கு. சரி, ஓகே, 20 மீட்டர் இருக்க. 1 மீட்டருக்கு 10 ரூபானா 20 மீட்டருக்கு என்னவா இருக்கும்? அப்போது 20 × 10 = ₹200. இது ஆன்சர் கிடையாது. இது வந்து வெறும் ஒரு சுற்றளவுக்கான வேல்யூ தான், 200 ரூபாய். அங்கே எத்தனை சொன்னாங்க? 2 சுற்றளவில் வந்து என்ன பண்ணுமா, ஒரு சுற்றளவு ஃபென்ஸ் போட்டு திரும்ப 2வது முறையும் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஃபென்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதே அமௌண்ட்டை மறுபடியும் என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா இது 1 ரோ, ஓகேங்களா. 1 ரோவுக்கான மதிப்பு நமக்கு 1 ரோவாக வேணும் கிடையாது, 2 ரோ தான் வேணும். இப்போ 200 + 200 போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், 400ன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா 2 rows = 2 × 200 = ₹400ன்னு கூட நீங்கள் எழுதலாம். அவ்வளோதான். ஸோ அடுத்தது சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸில் 6th சம் வந்து பார்க்க போகிறோம். 20 சம பக்கங்கள் கொண்ட வடிவத்தின் ஒரு பக்க அளவு 3 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. A closed shape has 20 equal sides and one of its sides is 3 cm. Find its perimeter. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லா பக்கமே ஈக்குவல் சைடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஏரியான்னு வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஸ்கொயர் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு, ஒரு பக்கம் வந்து 3 சென்டிமீட்டர்னா மற்ற எல்லாமே என்னவாக தான் இருக்கும், எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 20மே எப்படி தான் இருக்க போகுது, 3 சென்டிமீட்டராக தான் இருக்க போகுது. அப்போ அதோட பெரிமீட்டர் கண்டுபிடிங்க அப்படின்னா ஒன்றுமே வேணாம். இப்போ பெரிமீட்டரா மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 20 பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ அந்த 20 பக்கமுமே எவ்வளோ மீட்டர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லைங்களா. எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லாமே 3 சென்டிமீட்டர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ 20 × 3ன்னு போட்டால் 60 சென்டிமீட்டர் தான் அது மொத்தத்தோட சுற்றளவு, இல்லைங்களா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அடுத்தது இன்றைக்கான லாஸ்ட் சம். இதோட நமக்கு 6th ஸ்டாண்டர்டோட ஏரியா அண்ட் வால்யூமான டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி அப்படியே சைடாக தூக்கி வைக்கிறோம், சரிங்களா. ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல் 3 மடங்கு ஆகும். அதன் சுற்றளவு 64 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பக்கங்களை காண்க. The length of a rectangle is 3 times its breadth. If its perimeter is 64 meter, find the sides of the rectangle. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ரெக்டாங்கிளோட லென்த், அதாவது செவ்வகத்தோட நீளம் அதோட அகலத்து போல் 3 மடங்காக இருக்கா. அப்போ என்ன பண்ணணும், 3 × B தானே எடுக்கணும். சரி, அதோட பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 64ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதோட சைட்ஸை வந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பிரெத் என்னன்னு கண்டுபிடிக்கணும், பிரெத்தை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி லென்த்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும் நம்மளால், இது தாங்க லென்த்து, இது தாங்க பிரெத்து, இதுதான் வந்து சைட்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும், சரியா. சரி, இப்போ இது ரெண்டையும் கொண்டு வந்து எங்கே போடலாம், பெரிமீட்டரில் போட போகிறோம். ஏன் பெரிமீட்டரில் போடுறோம், ஏன்னா பெரிமீட்டருக்கான மதிப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் சுற்றளவு ஃபார்முலா என்ன, P = 2 × L + B. அவ்வளோதான். Pக்கு பதிலாக 64, 2 × L வந்து என்னவா, பிரெத்தை விட 3 மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம், 3Bன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த Bயை அப்படியே தான் வச்சுக்க போகிறோம், சரியா. அப்போது 64, இந்த 2 இங்கிட்ட வந்துச்சுன்னா /2. இது 3B, இங்கே 1B. அப்போ ரெண்டையும் சேர்த்தா 4B. சரி, இது 1 2 is 2, இது 3 2s are 6, 2 2s are 4. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 32 இருக்குது, இந்த 4 இங்கிட்டு வந்துச்சுன்னா டிவிஷனில் வருமா. சரி, அப்போ இது 1 4 is 4, 8 4s are 32. அப்போ பிரெத் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருச்சு, 8 மீட்டர்னு கிடச்சிருச்சு. இதை கொண்டு வந்து L = 3Bன்னு இருக்கா, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் லென்த்து கிடச்சிருமா. அப்போ L = 3 × 8னா L = 24 மீட்டர். அப்போ சைட்ஸ் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, L வந்து 24ன்னும் பிரெத்து வந்து 8ன்னும் நமக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க, சைட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக நம்ம ஏரியா அண்ட் வால்யூம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த இதே சாப்டரில், அதாவது இதே டாப்பிக்கில் அடுத்து என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் நம்மளோட பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்குமே அந்த பேட்சில் வந்து இந்த ஹேண்ட் ரிட்டன் PDFs எல்லாமே வந்து கிடைக்கும். டெய்லி டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நடக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.